பச்சை பட்டாணியே நல்லா காஞ்சிருக்கும் இல்லையா, அந்த பட்டாணியை ஒரு 3/4 கப் அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நல்லா ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா இந்த பக்குவத்தில் ஊறி வந்திருக்கும். இந்த தண்ணியை வடிச்சிடணும். வடிச்சிட்டு இந்த குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். மூடி போட்டு விசில் போட்டோன்னா ஒரு 2 விசிலே பார்த்தீங்கன்னா பட்டாணி நல்லா வெந்து வந்துடும். அடுத்து ஒரு கிண்ணத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு சோயா சேர்த்துடலாம். சோயா சேர்த்து நல்லா ஊறி நல்லா உப்பி வந்தது நான் தனியாக புழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். அடுத்து வானலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து நல்லா வறுபட்டு வாசனை வரும்போது நம்ம ஒரு 2 வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி இது உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வறுபட்டு வரணும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு என்னுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்துப்போ அதுக்கு தகுந்த போல் தக்காளியை அதே அளவுக்கு எடுத்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வேக வச்ச பட்டாணியை தண்ணியை வடித்து ஒரு பக்கம் வச்சுட்டு பட்டாணியை மட்டும் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே சோயாவும் நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டு இதில் நம்ம மசாலா பொருளாக சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் அரைச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள் எல்லா செலவும் சேர்த்து அரைச்சிக்கிற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காஷ்மீரி சில்லி தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியை இது உள்ள சேர்த்துடலாம். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுடணும். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இதுலேருந்து ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இதை போல் தனியாக எடுத்து கொஞ்சம் லேசாக ஆற விட்டுட்டு நம்ம இதை மிக்சியில் வச்சு கொரப்பாக அரைச்சிக்கலாம். கிரேவி பச்சை பட்டாணியும் சோயாவும் இந்த பக்கத்தில் விழுதாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரும்போது இதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அரைச்ச சோயாவும் பச்சை பட்டாணியும் விழுந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு விட்டுடலாம். இதில் சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் துருவலும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு 1/4 ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மிளகு சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிட்டு இதை போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இந்த அரைச்ச தேங்காய் விழுத மல்லி தழையும் தூவிட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனையான பச்சை பட்டாணியும் சோயாவும் சேர்த்து செஞ்ச கிரேவி ரெடி.